குருபியோ நம ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 658 ஆரம்பிக்கிறது. நித்திரை நிலை. தெரியாத ஆனந்தம் ஆனந்தமே இல்லை. இங்கே உசந்த கவிதை புஸ்தகம் இருக்கிறது. ஆனால் நமக்கு கண் தெரியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஆத்மா மட்டுமே இருப்பதன் ஆனந்தத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியாத நித்திரை இப்படிப்பட்டதுதான். அதை தெரிந்த ஆனந்தமாக உணர்வதே சமாதி நிலை. எத்தனையோ சாதனை செய்தே அதை பெற முடியும். தெரியாத ஆனந்தத்தில் துக்கமும் தெரியாமல் இருப்பதாக உள்ள நிம்மதியைத்தான் போனால் போகிறதென்று பகவான் எல்லோருக்கும் நித்திரையில் தந்திருக்கிறான். தன் சாந்த சௌக்கியத்தை ஜீவன் தெரிந்து கொண்டு ஆத்மாவாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதான சமாதி நிலையை எல்லோருக்கும் தரவில்லை. அவன் கிருபையை நம்பி அதற்கான சாதனையை செய்தவர்களுக்கே தருவான். சற்று முன்னாடி ஒரு உபமானம் சொன்னேன். குடத்துக்குள்ளே இருக்கிற தீபத்தின் ஒளி அதன் ஓட்டைகள் வழியாக வெளியே துளி துளி தெரிகிற மாதிரித்தான் ஆத்மானந்தத்தில் துளி துளி இந்திரிய விஷய அனுபவங்களில் உண்டாகிறது என்று சொன்னேன். இது ஜாக்கிரத ஸ்திதியில் விழிப்பு நிலையில் நாம் விஷயங்களை அனுபவிக்கும் போது சுஷுப்தியில் எப்படி இருக்கிறது என்றால் உபமானத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ண வேண்டும். குடம் என்பதற்கு பதில் கூடை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக பல துவாரங்கள் உள்ள குடம் இருப்பதில்லை. குடத்துக்குள்ளே தீபத்தை வைக்க பிரமேயம் அதிகம் ஏற்படுவதில்லை. ஆனால் காற்றடிக்கும் போது தீபத்தின் மேலே ஒரு கூடையை போட்டு கவிழ்த்து விடுவதுண்டு. அப்பொழுது கூடையின் இடுக்குகள் வழியாக தீபத்தின் ரஷ்மிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். ஜாக்கிரத்தில் இப்படி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் சுஷுப்தியில் எப்படி இருப்பதாக சொல்வது? கூடையின் விளிம்பை பிரம்புகள் ஒரு மாதிரி முறுக்கி பண்ணியிருக்கும். அதனால் அதை போட்டு கவிழ்க்கிற போது விளிம்பு பூமியிலே முழுக்க பதியாமல் அங்கங்கே கொஞ்சம் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். இதனால் பெரிய காற்றாக அடிக்கிற போது கூடைக்கு கீழாக காற்று போய் தீபம் அணைந்து விடப் போகிறது என்று ஒரு கம்பளியும் எடுத்து கூடை மேல் போட்டு விட்டால் எப்படி இருக்கும்? அதன் நெசவிலே நம் கண்ணுக்கு தெரியாத அதிசூஷ்மமான இடுக்குகள் இருக்குமாதலால் இப்பொழுதும் தீபம் எரிவதற்கான அளவு காற்று உள்ளே புகத்தான் செய்யும். ஆனாலும் நம் பார்வையிலோ கூடையின் இடுக்குகளை கம்பளி மறைத்து விடுவதால் முன்னே தெரிந்த தீபரஷ்மிகள் இப்பொழுது அடியோடு தெரியாது. தூக்கத்தில் இப்படித்தான். உள்ளே ஆத்ம ஜோதிஷ் ஸ்வஸ்தமாக இருந்து கொண்டிருக்கும் போதிலும் அதன் ஒளி விழிப்பு நிலையில் ஏதோ துளி துளி விஷயானுபவத்தில் தெரிகிற மாதிரி கூட இல்லாமல் எல்லாம் ஒரே இருட்டாகி விடுகிறது. விழிப்பு நிலையின் பிக்கல் பிடுங்கல் தூக்கத்தில் இல்லைதான் என்றாலும் அதே சமயத்தில் விழிப்பிலே ஏதோ ஒரு நிழலாட்டமாவது ஆத்மானந்தத்தில் துளி தருவதும் கூட தூக்கத்திலே அடியோடு தெரியாமல் ஆத்மானுபவத்தை குறித்த மட்டில் ஒரே இருட்டில் இருக்கிறோம். ஒரேடியாக ஜோதிஷாகவே இருக்கிற சமாதி நிலைக்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! நம் முயற்சி இல்லாமல் தூக்கம் என்பது தானாக நம்மை கவ்விக்கொள்கிறது. தூக்கம் கண்ணை சுட்டி கொண்டு வருகிறது என்னும் போது அது நம்மை மீறிய சக்தி என்று தெரிகிறது. எனவே அதை நமக்கென்று கெட்டியாக பிடித்து வைத்துக் கொள்வதும் நம் கையில் இல்லை. என்னவோ பாதி ராத்திரி முழிப்பு கொடுத்து விட்டது, அப்புறம் என்ன பண்ணியும் தூக்கம் வரலை, உடம்பு என்னவோ பண்றது என்கிறோம். அதாவது தூக்கம் என்பது எதுவோ ஒரு வெளி இயற்கை சக்தியாக நம்மை இஷ்டப்படி ஆட்டி வைப்பதுதான். தூக்க மாத்திரை சாப்பிட்டு விட்டு நாமே அதை வரவழைத்துக் கொள்வதாக தோன்றும் போது கூட இதுதான் உண்மை நிலை, கனவு நிலை. தூக்கம் என்பதை நாம மாத்திரை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தைல ஸ்நானத்தால் வரவழைத்துக் கொண்டு விடலாம். ஆனால் அந்த தூக்கம் நிஜமாகவே ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும்படியாக நம்மால் பண்ணிக்கொள்ள முடியாது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில்தான் மனசு அடங்கி இருப்பது. ஆனால் எப்பொழுதும் அப்படி இல்லாமல் அரை தூக்கம், கால் தூக்கம், வீசம் தூக்கம், முக்கால் தூக்கம் என்னும்படியாக பல நிலைகளில் நாம் நித்திரையில் இழுத்து போகப்படுகிறோம். அப்பொழுதெல்லாம் மனசு முணுக்கு என்றோ அதைவிட சற்று அதிக பிரகாசமாகவோ வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். இந்த நிலைகளில்தான் மனசானது சொப்னங்களை உண்டாக்குகிறது. ஜாக்கிரத்தில், அதாவது விழிப்பு நிலையில் நாம் புத்திபூர்வமாக செயல்பட்டதால் ஓரளவு அமைக்கு வைத்திருந்த ரொம்பவும் பயமூட்டுவதான காம விகாரம் மிகுந்ததான அளவைப்பதான அல்லது பேர்த்தல் என்ற புத்தி ஒதுக்கி வைத்து விட்டதான தாறுமாறான விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நம்முடைய அந்த புத்தி கட்டுப்பாடே இல்லாமல் மனசு தன்னிஷ்டப்படி வெளியிலே விட்டு சொப்னங்களை படைக்கிறது. அதனால் ரொம்ப பயங்கரமாக ஏதாவது சொப்னம் கண்டு ஊழ் என்று ஊழையிட்டுக் கொண்டு எழுந்திருக்கிறோம். இல்லாவிட்டால் குய்யோ முறையோ என்று அழுகிறோம்.
பைத்தியம் மாதிரி இப்படி கண்ணா பின்னா என்று சம்பந்தம் இல்லாததை எல்லாம் அசம்பாவிதமாக சேர்த்து கனா கண்டிருக்கிறோமே என்று நினைக்கும்படியாக அநேக ஸ்வப்னங்கள் வருகின்றன. ரொம்பவும் மனசை பக்தி யோகம் என்று ஈடுபடுத்தி பரிசுத்திக்காக பிரம்மச்சாரியத்துக்காக பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கும் சாதகர்கள் எங்களுக்கு இப்படி தகாததால் சொப்னம் வந்துவிட்டதே என்று எங்கள் மாதிரி ஈர்க்கப்பட்டவர்களிடம் அழுது பரிகாரம் கேட்கிறார்கள். இதனாலெல்லாம் நம் சாதனையால் இயற்கைக்கும் மேலே உள்ள ஈஸ்வரனின் பிரசாதமாக பெறப்பட்டு நம்மால் உறுதிப்படுத்திக் வைத்துக் கொள்ளக்கூடிய சமாதி நிஷ்டையாக இல்லாமல் தன்னிஷ்டப்படி நம்மை தன்னுடைய பல லெவல்களில் அடித்து கொண்டு போகிற தூக்கத்தால் தேவாசுர யுத்தத்துக்கு முடிவு காண நினைப்பது வழியே இல்லை என்று தெரிகிறது. தூக்கத்திலும் சொப்ன ரூபத்தில் அசுரகணங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் படையெடுக்கக்கூடும். எப்பொழுதாவது வேண்டுமானாலும் அம்பாள் தரிசனம், ஆலய தரிசனம் மாதிரி நல்ல சொப்னம் வரலாம். அதுவே அசம்பாவிதமாக மாறியும் விடலாம். மனசின் உழப்பரிசல் உள்ளே அடக்கி வைத்த ஆசையின் இழுபறி எல்லாம் தூக்கத்திலும் பீத்துக்கொண்டு கிளம்ப வழி இருப்பதால் தூங்கிக் கொண்டே இருந்துவிட்டால் சாந்தி என்பது இல்லை. தூக்க மருந்துக்கும் சொப்னாவஸ்தை ஏற்படாமல் தடுப்பதற்கு சக்தி இல்லாததால் அதை கொண்டும் பூர்ண சாந்தமான நித்திரை பெற முடியாது. அப்படியே சாந்தமாக ஆழ்ந்து தூங்கினாலும் அது ஜடத்தனம்தானே அன்றி பேரானந்தமில்லை என்று முன்னமே சொன்னேன். ஓயாமல் வெளியிலே ஓடிக்கொண்டிருக்கும் மனசை உள்ளே இழுத்து உள்ளுக்குள்ளே உனக்கு அடி ஆதாரமாக ஒரு காரியமில்லாமல் இருக்கும் ஆத்மாவை நினை என்று பழக்கிக்கொண்டே இருந்தால்தான் அது அப்படியே நினைத்து நினைத்து களைத்து விழுந்தபோது சாட்சாத் அந்த ஆத்மா மட்டும் பிரகாசித்து கொண்டு விளங்கும். சாஸ்வத சாந்த சௌக்கியத்தையும் அனுபவிக்கலாம். வேறே வழி கிடையாது. ஏதோ நிச்சரதி மனசஞ்சலமஸ்திரம் ததஸ்தோ நியம் எய்தத் ஆத்மன் ஏவ வசம் நயேத் என்கிறார் பகவான். ஸ்திரமாக ஒன்றில் நிற்காமல் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கும் மனசானது எதை பற்றி வெளியிலே ஓடினாலும் அது ஒவ்வொன்றிலிருந்தும் இந்த மனசை இழுத்து அடக்கி ஆத்மாவிடமே வசப்படுத்தி வைக்க வேண்டும் என்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.